என்னாச்சுங்க? எங்களுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் என்பது கிடையாது, குழந்தையே கிடையாது. அதனால இதோ 1000 பேத்துக்கு அன்னதானம். அன்னதானம் மிகவும் சிறப்பான முறையில அன்னதானத்தை வாரி வழங்கணும். அவங்க மனதார சாப்பிட்டு வாயால எங்களை வாழ்த்தணும். சுகத்தோடு வாழ்வீங்க. சரி சரி. குட்டியோட வாழணும். ஏங்க சாப்பாடு மட்டும் தான் போடுவீங்களா இல்ல வேற ஏதாவது கேட்கறதுல கொடுப்பீங்களா? அப்பளம் பொரியல் அனைத்துமே இல்லங்க, ஏதாவது வேற ஏதாவது தங்கம் வைரம் தாராளமாக கொடுப்போம். 32 தானங்களையா சரி போக கொடுக்குறீங்க? இல்லை என்று சொல்லாமல் 32 தானத்தை வாரி வழங்குவோம். இப்ப பாருங்க, எழுதி பட்டை கட்டிடுவாங்க. சீக்கிரமா ஏற்படுத்தி தேவி கவலைப்படாதே, ஏற்பாடு செய்வோம். என்னங்க எழுதுறது? இதோ சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மன்னன் சுந்தரராஜனும் சுந்தரவல்லியும் அதாவது வருகின்ற போகின்ற மத்தர்களுக்கு 32 தானத்தையும் வஸ்திரதானம், சோனதானம், அன்னதானம் இப்படி வேணுங்கிற தானத்தை அள்ளி கொடுக்கின்றோம். இப்படிக்கு அதாவது மனதார சாப்பிட்டு வாயார வாழ்த்த வேண்டும் என்பதற்காக யாரா இருந்தாலும் சரி சாப்பாடு உண்டு. பச்சைக்காரன் பிச்சைக்காரன் யார் இருந்தாலும் சரி வந்து சாப்பிட்டு மனதார வாழ்த்துட்டு போகணும். இப்படிக்கு சுந்தரராஜன் எழுதி லிখিதம் 51 நாட்டுக்கும் தமிழ் கோசை அடித்து விடுவோம். எல்லாரும் வருவாங்க. சரிங்களா? கேளுங்கள் மக்களே, 56 நாட்டு பேரரசு மக்களே, ஆண்டி முதல் அரசு வரை ஐயா 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 56 நாட்டு பேரரசரை தமிழ் கோசை அடிக்கணும். நமது சுவேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய சுந்தரராஜ மன்னன் ஆண்டி முதல் அரசு வரை தோட்டி முதல் தொண்டமான வரை எவரானும் இந்த நாட்டுக்கு வந்து வேணுங்கிற பொன்பொருள் எது வேணாலும் கேட்கலாம். 32 நாடுகளை சரிபோக செய்கிறார். இந்த 56 நாட்டுக்கும் என் மூலமாக சுந்தரராஜன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. உனக்கு தானம் தருகிறேன். எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுப்போம் ஐயா. ஏங்க சோறு போடுங்க. என்ன அனைத்து தானம்? ஏங்க எனக்கு சோறு போடுங்க, பசி. ஏற்பாடு செய்யடி. எங்கே சாப்பாடு? எங்கே? நீங்க யாரு? பசிக்குது. நீங்க யாருன்னு தான் கேட்டேன். நான் வந்து இது எது தெரியல, பரதேசி. பரதேசி. நான் பிச்சைக்காரன், நீ பரதேசி. இவன் மொல்ல மாதிரி. நீ மொல்ல மாதிரி. இப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறோம். ஏதோ பசி எடுக்குது. யாராவது இங்க சோறு போடுறவங்க யாரா இருக்கிறாங்களா? அண்ணன் போடுற மகாராசிக்கு யாரா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. வயிறு ரொம்ப பசிக்குது. இப்படியே ஊருக்குற போனா நமக்கு ஒண்ணு கட்டாத படம் படிக்க முடியும். இதோ லிகிதம் இருக்குது. ஆமா. சுரேந்திராபுரி பட்டணம் தாண்டு வரக்கூடிய சுந்தரராஜ மன்னன் திருமணமாகி பல்லாண்டு காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் வரும் போவும் அனைவருக்குமே ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டமான் வரை யாராக இருந்தாலும் யாசகம் என்று கேட்டு வந்தா தானத்திலே 32 தானங்கள் இருக்குது. இந்த 32 தானத்துல எந்த தானங்கள் கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த 32 தானத்துல எது கேட்டாலும் தரத்துக்கு தயாரா இருக்கிறோம். இப்படி தந்து விட்டு நீங்க மனதார வாழ்த்திட்டு போனா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அதாவது பட்டை எழுதி இருக்கிறாங்க. பட்டயம். அதனால போய் வயிறார சாப்பிடுறோம், செம்ம பசியில் இருக்கிறோம், மனசார வாழ்த்திட்டு வரோம். திங்கிறோம். நீயும் திம்ப. நீ என்ன விட நீ திம்ப. அண்ணே நான் திங்கறதெல்லாம் அப்புறம். எம்ஜிஆர் கூட்டிட்டு வர்றது நீதான் அதிகமா திம்ப. ஆமா, அதோட தெரிஞ்சு நாங்கதான் இந்த நாட்டுல வாழக்கூடிய அதாவது பரதேசி பரதேசி அப்படியா முடிச்ச போயிட்டாங்க முடிச்ச அதனால இதான் நாங்க சுரேந்திராபுரி பட்டணத்து எல்லையில நாங்கள் ஒரு நிறுவத்தை கண்டோம். சுரேந்திர மன்னனும் அதாவது சுந்தரவல்லியும் வருவோர் போவர் இல்லைங்க. சைலன்ஸ்.
ஐயா கதை கேக்குறீங்களா? அப்படி பேச்சு வருவோர் போவோருக்கு இல்லைங்க எல்லாத்துக்கும் தான தர்மம் செய்யறதா நாங்க நிறுவத்தை படிச்சோம். எங்களுக்கு வயிறார சோறு போட்டீங்கன்னா போதும். ஏன்னா நாங்க போய் வேலை செஞ்சு நாங்க சோறு திங்கணும் கிடையாது. யாராவது ஏதாவது சோறு போட்டாங்கன்னா எங்க நாட்டுக்கு யார் வந்தாலும் சரி வயிறாறு சாதம் சாப்பிடுவோம். என்ன பண்ற யார் வந்தாலும் சரி அன்னதானத்தை வாரி வாரி கொடுப்போம். வயிறாறு சாப்பிடுங்க. பத்தாதுமா ஈரப்பம் பைடி போடுறேன் சாப்பிடப்பா. அம்மா எம்மா அம்மா அம்மா சோத்துல எம்மா பறக்கை வச்சு பொறுமை எம்மா பறக்கை எனக்கு பத்தாதுமா. அப்படியே சாப்பிட்டுட்டு போ. திருப்பி கேட்க மாட்டீங்களா யாரும்? எப்ப சாப்பாடு போட்டு யாராவது திருப்பி கேட்பாங்க. இப்பதான் யாரும் கேட்க மாட்டேங்க. எல்லாம் எனக்கு தானே. நீயே வயிறாறு அவருக்கு அப்படியா கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் அந்த காடு இதுவே போதுங்க. வாங்க இந்த வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போ. வாயிலுக்கு கொஞ்சம் அசை போடு. சரி சாமி வேணுமா எனக்கு வேற எதுவும் வேண்டாங்க. பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டீங்க. மனசார வாழ்த்துற சாமி. நீங்க எதுக்காக தான தர்மம் செய்யறீங்களோ, அதாவது குழந்தைகள் சொல்லி தான தர்மம் செஞ்சிருக்கிறீங்க. எங்க வயிறார நாங்க சாப்பிட்டோம். நாங்க மனசார வாழ்த்துறோம். நீங்க எதுக்காக தான தர்மம் செஞ்சீங்களோ அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாரியம்மன் அருளால உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிட்டு நாங்க போயிட்டு வர சாமி. அப்பதான் கையில பாருங்க பாரு. எங்க பிள்ளைங்களுக்கு எங்க குடும்பம் பெருசுங்க எங்களுக்கு. அதனால எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே எங்க பிள்ளைங்க. சரி சாமி சென்று வாருங்க. நாங்க போயிட்டு வரோம். நல்லா சந்தோஷமா இருங்க. போயிட்டு வரங்க. அம்மா சும்மா தான் அம்மா கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? எதுக்குப்பா? இல்ல சோறு மட்டும் போடுவீங்களா? நீ வேணுங்க போது கேள்ல தரேன். சுந்தரம் வாருங்க வாருங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்னப்பா? அம்மாவோட கொஞ்சம் ஆன்ஸ் இருந்தா வாங்கி கொடுங்களேன். ஏய், நாட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு தான் போடுவோம். இதெல்லாம் நாட்டுல காலையில போடலாமா கொஞ்சம் குடும்பம் அப்போ நான் எப்ப இதோ கேளுங்கள் சபையோர்களே. இதோ சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய சுந்தரராஜனும் சுந்தரவல்லியும் வருகின்ற போகின்ற பக்தர்களுக்கு எல்லோருக்கும் தானத்திலே திறந்தது அன்னதானம். அன்னதானத்தை மிக சிறப்பான முறையில எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஆனா பார்த்தா பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோர்களும் 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும் கம்முன்றுங்கடா என்று சொல்லி மனதார சாப்பிட்டு வாயார வாழ்த்துட்டு போனாங்க. அப்ப அதனால இதோடு விடக்கூடாது. 32 தானத்தை நம்ம வாரி வழங்கல கட்டி இருக்கிறோம். இன்னும் யார் யார் வராங்க என்று பார்ப்போம். ஓ சுந்தரராஜ மன்னன் 32 தானத்தை வாரி வழங்க அதே சமயத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத சிகாமணி சபைக்கு வருகிறார்கள்.
பத நாராயண பத நாராயண பத நாராயண கங்காதரா கௌரி மனோகரா தெங்காதரா தெங்காதரா ஓம் சக்தி தாயே ஓம் உப்பு சக்தி தாயே தண்டாயுதவாணி தண்டாயுதவாணி 2000 ரூபாய் காணா 2000 ரூபாய் காணா அத்தா கருமலை தங்கமலை சிசியா குருவே எதை விடுத்து என் கோமணத்தை பிடித்து அதனத்திற்கு வேணும் பேசாதே அப்படிதான் பேசுவேன். திருச்சற்றம்பலம் திருச்சற்றம்பலம் பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் சிசியா ஓய் தவறாக பேசாதே பேசுவேன். சாபத்தை அளித்துடன் நான் ஹோட்டல் கடையில் சாம்பார் சாதம் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன். என்ன சொல்ற? ஹோட்டல் கடையில் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். சாம்பார் சாதம் அல்ல சாபம். சாபத்தை அளித்துடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாபம் உண்மையா? ஆருக்கு? உனக்கு ஓச்சாமே ஏசாவே யாருக்கு நீ சாபம் கொடுக்குற? உனக்கு நான் சாபம் அளிப்பேன். யாரு தெரியுமா? யாரு? எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்ட? என்ன பத்தி கேளு. ஐயா யாரு? ஐயா யாரு தெரியுமா? யாரப்பா சொன்னா? யாரா? சொன்னானவர் சில்ற புண்டை. ஏனா நல்லா அப்பேற்பட்ட ஆளுங்க சாபம் கொடுக்குறீங்களா? சாபம் கம்முனு போச்சாமே. ஏய் ஓய் ஒரு நெருப்பாக சாபம் அளித்துடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாமி என்னை பத்தி தெரியாதுங்க உங்களுக்கு. ஆஹா. நான் பட்டாருன்னு ஓங்கனாலும் ஓங்கி போடுவேன். ஏன் என்ன காரணம்? அப்பேற்பட்ட ஆளுங்க. சரி நெருப்பு சாபம். ஆமா. நீங்க உண்மையா? நெருப்பு சாபம் கொடுக்குறீங்க. என்கிட்ட 7 இன்ச்சில பைப் வச்சிருக்கிறேன். சரி. வேட்டூர் அணையிலேயே தண்ணி வத்தினாலும் வத்துமோ தவிர நான் வச்சிருக்கிற பைப் தண்ணி வத்தவே வத்தாது. 24 hours ஃப்ரீ சர்வீஸ். அப்படியா? சர்ன்னு விட்டு அழைச்சு விடு. ஓய் அப்படியே சர்ன்னு. தம்பி ஓய். பைப்பு தண்ணி வந்து போச்சு நீ உயிரோட இருக்க மாட்டே. ஏன்? ஆமா. அவ்வளவு பணம் போட்டுருவா. அவ்வளவு போட்டுருவேன். நெருப்பு சாப்பிட வேலைக்கே செய்ய முடியாது. சரி. ஆமா. பெரிய பாலங்களாக சபித்து விடுவேன். 5 இன்ச்சில உளி வச்சிருக்கிறேன். சரி. எதுக்கு உதவாத மொன்ன உளி. அதானே. அந்த உளியை வச்சு அட்டிக்கிற அட்டியில் அப்படி சுக்குன்னு பாறாங்க நொறுக்கி விடும். அப்படியா? ஓ சிசியா ஓய். வேண்டாம். பொட்ட கலியாக சபித்து விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மையா? ஏ சாமி சாமி இருக்கு. அந்த சாப்பிட்டு மட்டும் வேண்டாம். ஏன் வேணாங்கிறாய்? எங்க பொட்டக்காலத்து சாப்பிட கொடுக்கறது பத்தி நான் பிரச்சனை. தந்தைதான் ஆகுவேன். நீ தந்து நாக வேண்டாம் தராமல் நாக ஏ வேண்டாம். சாபத்தை சொன்னேன். சாமி அழுது சாப கொடுக்கறது பத்தி பிரச்சனை இல்லைங்க. சரி. அட இந்த ஆம்பளை காலத்து திடீர்னு எங்க இருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தெரியாது. இந்த பொட்டக்காலத்தையை பார்த்த உடனே பார்த்த உடனே திடீர்னு 4.5 காலம் அலம்பிக்கிட்டு வருது. எல்லா ஜீவனுக்கும் 4 கல் தான் இருக்குது. அது பொட்டக்காதிக்கு அப்புறம் 4 கல். ஏங்க அந்த சமயத்துல முட்டி மோதி வருதுங்க. ஏங்க, நீங்க என்ன எனக்கு சாபம் கொடுக்குறீங்க? அப்புறம் நான் யார் தெரியுமா? யாரு? எனக்கு மந்திர தந்திரம் மாயாஜாலம் அங்கு விட்டு அங்கு போயிருது ஊடு விட்டு ஊடு போயிடுவேன். ஊடு பால் தான் வாங்கினே தெரியல. இல்லைங்க கூடு விட்டு கூடு விட்டு கூடு விட்டு கூடு போயிடுவேன். சரி எனக்கும் தெரியுங்க. நான்லாம் இங்க இருந்து போய் மந்திரம் வந்து இருந்திருக்கிறேன். எப்படி? கொல்லுமலையில போய் மந்திரம் வந்து அப்படி இல்லப்பா கொல்லிமலை. மாமா கொல்லுமலையில போய் மந்திரம் அப்படி சொல்லக்கூடாது. கொல்லிமலை. அதான் கொல்லுமலை. தொழில் என்னமோ கொல்லுமலையில போய் மந்திரம் வந்து இருந்திருக்கிறேன். சரி. அது 3 சொல் மந்திரம். ஓய் 3 சூத்திரம் மந்திரம் சாப்பிடணும் பாக்கலா? 3 வாட்டி தின்னே. என்ன? பிய தின்னே. எப்படியா? பப்பு பப்புடு தின்னே. அப்படியே சாப்பிட்டுங்க 3 சொல் மந்திரம். சரி. கத்துட்டு வந்திருக்கிறேன். சாவ எடுத்து விட்டுமா? விடு பார்க்கலாம். விட்டுருவோங்க. ஏய். என்ன பத்தி தெரியாது. ஐயா நானா என்று பார்த்து பாத்தறலாமா? பார்க்கலாமா? பாத்தறலாமா? பாத்தறலாமா? உனது பெருசா எனக்கு பெருசான பார்க்கணும். கொள்ளக்காரத்த பெருசு. என்னது? ஏய் அவர் பேரும் புகழ். அப்படியா? பாத்தறலாமா? பார்க்கலாமா? ஆமா விட்டுறோம். ஆவுடே. உனப்பா சிறப்பு மந்திரம் போய். ஐயா வந்துருக்கு பாரு. சரியான மந்திரக்காரன். ஓம் கிரீம் 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 ஐஸ் கிரீம். ஐஸ்கிரீம் வேணுமா? எங்க இது மந்திரங்க. காலையில வாங்கி தரப்பா. மந்திரம் சாமி. வந்துருமா? சரி போடு பாரு. ஓம் கிரீம் 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 ஐஸ் கிரீம். ஐஸ்கிரீம். சண்டி முண்டி சரி. சாமுண்டி ஆஹா. மாமுண்டி ஆஹா. மயட்டு கூடுண்டி சரி. இட்டு ஏமரா உண்டி காளி மூலி ஆஹா. கல்கத்தா வாளி வாளி. தக்காளி ஒக்கால வாளி ஆஹா. 3.25 நாளில நாளில. 4 தடவை வேத்துக்கார காளி காளி குத்தன காளி புத்தகன காளி காளி. நாராயண நாராயண. ஆமா இன்னும் ஒண்ணு அவள காலி அவள உண்மையா? படிக்கலையா? என்னங்க மந்திரம் படிக்கல. ஏய் சித்தியா. காலையில பஸ் ஏறு. நானும் பஸ் ஏறுவேன். சரி. கொல்லுமலையில போய்
3 வாட்டி பிய தின்னுட்டு வந்து வந்துட்டு காலையில ஓட்டு போய் சாப்பிடுப்பா. நாங்க இங்கலப்பா சாப்பிட்டு படிக்க மாட்டேங்குது 2 மணி போய் சாப்பிடுவோம். என் இடத்துல அகலத்திற்கு என்ன பேசுகிறார் இன்று முதல் நீ ஒரு ஊமையாக போய் சாபம். ஏய் குரே இருக்கானே இல்லையா இல்லையா கேர் முடிச்சிரு என்னடா என்னாச்சு